நேற்று சாயங்காலம் வீட்டில் சிக்கன் 65 செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் 65 பொரிச்சிக்கலான்னு 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். 3/4 கிலோ சிக்கன், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வராது. நீங்கள் நார்மலாக எந்த மசாலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ குடிக்கிறப்போ பொரிச்சிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. ஒரு வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்தது. அதனால் கிளம்பி போயிட்டோம். நைட்டு வீட்டுக்கு வர ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. நான் வரதுக்குள்ளே தம்பி பாப்பா சாப்பிட்டாங்க. அத்தை எங்களுக்கு மட்டும் தோசை ஊற்ற வேண்டியது இருந்தது. ஒரு அடுப்பில் தோசை ஊற்றிக்கிட்டு இன்னொரு அடுப்பில் சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருந்தேன். மசாலா பிரியாமல் சிக்கன் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.